அந்த நாட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள நாடுகளில் குடியேறுவாங்க. அப்படி குடியேறுறவங்க தான் அகதிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 1000 பேரை அடைச்சி வச்சா அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும், சுகாதார ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும். இப்படி அவங்களெல்லாம் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சில விசா இதுகெல்லாம் வாங்கிட்டு தான் அனுமதி பெற்று போகிறோம். ஆனால் அகதிகள்னு சொன்னால் அங்கே திடீர்னு ஏற்படுற கலவரங்களால் வேறு வழி இல்லாமல் அதுக்குன்னு சில ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. அவங்க மூலமாக கடல் கடந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள நாடுகளில் குடியேறுவாங்க. அப்படி குடியேறுறவங்க தான் அகதிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னொன்று புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம பக்கத்தில் உள்ள இலங்கை நாட்டில் சிங்கள பேரினவாத இனத்திற்கும் தமிழர்களுக்கும் இடையே பிரச்சனை. அதில் சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துது. அதனால் அங்கே கணவனை இழந்த பெண்கள், தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் எல்லாம் புலம்பெயர்ந்து இங்கே இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தாங்க. இதே மாதிரி அந்த காலத்தில் பர்மாவிலேருந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அகதிகளுக்கு என்ன உரிமைகள் அப்படின்னு சொல்ல போனால் 1951ஆம் ஆண்டு ஜெனீவாவில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அந்த உடன்பாடில் நிறையா நாடுகள் கையெழுத்திட்டன, நிறையா நாடுகள் கையெழுத்திடலை. அப்படி கையெழுத்திட்ட நாடுகள் எல்லாம் அந்த அகதிகளுக்கு அவங்களும் மனிதாபிமானத்தோடு நடத்தப்படணும், அவங்களுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்படணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு உரிமை இருக்குது, இங்கே அவங்க சுதந்திரமாக நடமாடுறதுக்கு உரிமை இருக்குது. இந்த மாதிரி உரிமைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அகதிகள் முகாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தங்க வச்சுருப்பாங்க. அந்த அகதிகள் முகாம்ங்கிறது ஒரு வாழ்வதற்கு தகுதியற்ற இடங்களா, அந்த குழந்தைகள்லாம் சரியாக கல்வி பெற முடியாத சூழ்நிலையில் இப்படி தான் அந்த அகதிகள் முகாமெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அகதிகள்னு சொன்னால் கணவனை இழந்த மனைவி 2 குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க. மனைவி குழந்தைகளை இழந்த கணவன் தனியாக வருவான். இவங்களுடைய மன ரீதியான பாதிப்புகள், மன சித்திரவதைகள்லாம் ரொம்ப இருக்கும். அந்த குழந்தைகள் சரியான உணவு கிடைக்காம, சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அவங்க சமூக விரோதிகளாக மாறுறது மாதிரியெல்லாம் சில சூழ்நிலைகள் ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் பார்க்கும்போது அவங்கள ஒரு தள்ளுபடி பண்ணப்பட்ட மக்களாக அவங்கள தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி மனநிலை தான் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி மன ரீதியான பாதிப்புகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு, அந்த மக்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இங்கே மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது. இந்த நிலைகள்லாம் மாறணும். அதாவது இங்கே வேலை செய்கிறதுக்கு உரிமை இருக்குன்னா அரசாங்க வேலையில் அவங்க சேர முடியாது, வேறு வேலைகள் பார்த்துக்கலாம். இப்படி வேலைகள் பார்க்குறாங்கன்னாலும் நல்ல எக்ஸ்பர்ட் ஸ்கில்டு லேபராக இருந்தாலும் அவங்க வெளியிலேருந்து வந்தவங்கிறதுனால இங்கே 500 ரூபா கூலி கொடுக்குறதுல அவனுக்கு 200 ரூபா கூலி கொடுப்போம். அப்படி தான் மக்களுடைய மனநிலை இருக்குது. அப்படி அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஏமாற்றப்படுகிறாங்க. இதனாலேயே இந்த மாதிரி பல அவங்களுக்கு சமூக சிக்கல்கள் இருக்கிறதுனாலேயே அவங்களில் பலர் சமூக விரோதிகளாகவும் மாறுறாங்க. போதை, கஞ்சா இந்த மாதிரி கடத்துகிற வேலைகள், இதில் அடிமையாகிறவங்க இதெல்லாம் அப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்படி உளவியல் ரீதியான சிக்கல்கள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள், அங்கே அவங்க சுகாதாரமாக இருக்க முடிகிறதில்ல. 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 1000 பேரை அடைச்சி வச்சா அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும், சுகாதார ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும். இப்படி அவங்களெல்லாம் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வர்ற அகதிகளில் பெண்களும் குழந்தைகளும் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரமாக வேலை செய்ய போக முடியறதில்ல, வருமானம் இருக்காது, அவங்களுக்கு சரியான கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு அவங்க பெற்றோர்களையும் முடியாது, அந்த குழந்தைகளாலையும் சரிசமமாக போய் மற்றவங்களோட போய் உட்காந்து கல்வி கேட்கறதுக்கெல்லாம் ஒரு இன்ஃபீரியர் தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளேயே இயல்பாக மன ரீதியான பிரச்சனைகள் வந்துடுது. பொருளாதார சிக்கல் இது மாதிரிலாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் சொன்னது ஐநா சபையில் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்படி எல்லாம் நம்ம ஊர், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வரணும். அவங்களும் எல்லாரையும் போல உரிமை பெற்ற மனிதர்களாக வாழ்கிறதுக்கு நீங்கள்லாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்படி ஜெபிக்கும் போது இந்த நிலைகள்லாம் மாறும். எல்லாரும் ஓர்தாய் மக்கள் அப்படிங்கிற நிறைவோடு